ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அன்ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம், ஓகே, சென்டரில் தெர் வில் பி ஒன்லி ஒன் ப்ரோட்டான். ஓகே, அவரை சுற்றி ஒரு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இப்போது இந்த எலக்ட்ரான் ஓகே எனர்ஜியை வெளியிருந்து ஒரு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் கெட் எக்ஸைட்டட். அதாவது இந்த எலக்ட்ரான் ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போவார். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் அங்கேயே இருப்பாரான்னு கேட்டால் இருக்க மாட்டார். ஸோ இட் வில் கம் பேக் டு தி ஒரிஜினல் ஸ்டேட். அப்போது ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருந்து ஓகே இது ஹையர் எனர்ஜி ஸ்டேட், இது லோயர் எனர்ஜி ஸ்டேட் வச்சுக்கலாம். அப்போ இங்கே இருக்க இந்த எலக்ட்ரான் இங்கேயே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இட் வில் மேக் எ ட்ரான்சிஷன் டு தி லோயர் எனர்ஜி ஆர்பிட். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே ஒரு ஃபோட்டானாக ஒரு எனர்ஜியாக எமிட் ஆகிடும். கரெக்டுங்களா? இதுதான் உங்கள் ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து எனர்ஜி வெளியே வர்றதுக்கான காரணம். ஓகே, அப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய விதமான ரேடியேஷன்ஸ் வெளியே வந்துச்சு. ஓகே, அதை தான் இதில் இந்த கேஸில் இந்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வெளியே வர ஃபோட்டானுடைய எலக்ட்ரான் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற டிரான்சிஷனை பொறுத்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வரலாம். அப்படி இல்லைனா தேர்ட் ஆர்பிட்லேருந்து இட் கேன் கோ டு ஃபஸ்ட் ஆர்பிட் ஆர் செகண்ட் ஆர்பிட். இல்லை ஃபோர்த்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகலாம், இல்லை செகண்டுக்கு போகலாம், ஃபோர்த்லேருந்து தேர்டுக்கு போகலாம். ஸோ ஒரு டிரான்சிஷனுக்கும் ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி லெவல் தான் வெளியே எனர்ஜியாக எமிட் ஆக போகுது. அப்போது யுவர் வேவ் லென்த் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன். ஓகே, ஸோ அதை தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க இந்த ஆட்டத்தை தான் ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்குது, பட் யூ இமேஜின் இட் ஆஸ் அன் ஹைட்ரஜன். ஓகே, அப்போது இங்கே ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ஹைட்ரஜன் இருக்கும், மீதி இருக்க எலக்ட்ரான்லாம் இருக்காது ஹைட்ரஜனில். ஓகே, இதெல்லாம் சும்மா இருக்குன்னு நினச்சிக்கங்க. ஒன்லி ஒன் எலக்ட்ரான் இஸ் தேர். இப்போது இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த ஆர்பிட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணும், இது இங்கேயே இருக்காது. இட் கேன் மேக் எ ட்ரான்சிஷன் ஃப்ரம் திஸ் ஆர்பிட் டு திஸ் ஆர்பிட். கரெக்டுங்களா? அப்போது இந்த ஆர்பிட் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வச்சிங்கன்னா ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இங்கேருந்து செகண்ட் ஆர்பிட் வச்சுன்னா வேறு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது அதை வச்சு ஓகே சில சயின்டிஸ்ட் ஒரு சீரீஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, சீரீஸ் ஆஃப் லைன்ஸை. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டில் லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பாஷன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ் அண்ட் பீஃபன் சீரீஸ். ஸோ லைமன் சீரீஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஓகே, லைமன் சீரீஸ் இஸ் நத்திங் பட் ஓகே ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேரணும். அதாவது செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்தால், இல்லை தேர்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்தால், யுவர் ஃபைனல் ஸ்டேட் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா அதை எமிட் பண்ணுற லைன்ஸ் ஃபோட்டான்ஸோடைய வேவ் லென்த் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கிளப் பண்ணால் ஒரு சீரீஸ் கிடைக்கும். அதுதான் லைமன் சீரீஸ். ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு ஆர்பிட்டில் இருந்தும் செகண்ட் ஆர்பிட்டுக்கு அந்த எலக்ட்ரான் டிரான்சிஷன் பண்ணுச்சுன்னா அந்த செட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வில் கால் இட் ஆஸ் பால்மர் சீரீஸ். அதே மாதிரி தேர்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா பாஷன் சீரீஸ், ஃபோர்த்துக்குன்னா பிராக்கெட் சீரீஸ், ஃபிஃப்த்துக்குன்னா பீஃபன் சீரீஸ். ஓகே, ஸோ அது ஒரு டயக்ராம் மூலமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எந்த ஆர்பிட்டில் இருந்துனாலும் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா தட் இஸ் லைமன் சீரீஸ். ஓகே, எந்த ஆர்பிட்டில் இருந்தும் செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் பால்மர் சீரீஸ். தேர்ட் ஆர்பிட்டுக்கு வந்தால் இட் இஸ் பாஷன் சீரீஸ், ஃபோர்த்துக்குன்னா பிராக்கெட், ஃபிஃப்த்துக்குன்னா ஃபன் சீரீஸ். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது வெளியே எனர்ஜி எமிட் ஆகும்னு சொன்னால அதோடைய வேவ் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அது எல்லாமே ஒரு சீரீஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ அதோடைய வேவ் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்கே டிரான்சிஷன் ஏதோ ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோயர் எனர்ஜிக்கு வரப்போகிறார். ஓகே, ஹையர் டு லோயர். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட் இருக்கார்ல அவருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ வில் கால் இட் ஆஸ் N1. ஓகே, எல்லாம் n is equal to 1, இல்லை N1 வச்சுக்கலாம். ஹியர் N2. அப்போது இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணால் என்ன பண்ணும், டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி தான் வெளியே எமிட் ஆக போகுது ரேடியேஷனாக. இப்போ டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு வாட், யுவர் E1 மைனஸ் E2. ஏன்னா இங்கே ஹையர், ஸோ E1 மைனஸ் E2. ஓகே, இங்கே டெல்லி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1 என்னது மைனஸ் RCH whole divided by your N1 square minus of here you will get minus RCH whole divided by N2 square. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். எனர்ஜி தான் வெளியே வர போகாது, தட் இஸ் நதிங் பட் அது HC by lambda. இந்த லாம்டா தான் வெளியே போகிற எனர்ஜியோடைய வேவ் லென்த். ஸோ ஹியர் இஃப் யூ டூ வாட் யூ வில் கெட். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா RC ஹெச்சை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். வாட் யூ வில் கெட், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1 by N2 square
by 1 by n1 square. அப்போ this hc will get cancelled. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 by lambda which is equal to r into 1 by n2 square minus 1 by n1 square. இந்த n2 வந்து ஃபைனலாக எந்த ஸ்டேட்டுக்கு ட்ரான்சிஷன் நடக்குது. இன்கேஸ் நம்ம வந்து if you are having Lyman series, okay, ஃபர்ஸ்ட் இருக்கிறது Lyman series அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி என்ன வரும், your n2 will be equal to 1. okay, வந்து சேர போகிற ஆர்பிட் நம்பர் இஸ் 1. அப்போ இங்கே வந்து 1 by lambda will be equal to what? ஸோ r into 1 minus 1 by n1 square. okay, ஸோ எங்கேருந்து வராரோ அந்த ஆர்பிட் நம்பரை போட்டிங்கன்னா you will get the wavelength. அதுவே if you are doing for Balmer series, okay, ஸோ Balmer சீரிஸ்க்கு போட்டிங்க அப்படின்னா லைமனுக்கு அப்புறம் Balmer. ஸோ கடைசியாக வரப்போகிற ஆர்பிட் இஸ் கோயிங் டு பி 2. அப்போ என்ன வரும் நமக்கு 1 by lambda which is equal to r into 1 by 4 minus 1 by n square. okay, n1 square எங்கேருந்து வராரோ. அதே மாதிரி if you do for okay Lyman, Balmer and then paschen. okay, நம்ம pastenக்கு பண்ணால் என்ன வரும், அதே தான் வரப்போறாரு. okay, பட் நம்பர் மட்டும் சேர போறாரு. அப்போ ஹியர் 1 by 3 அப்படின்னா 1 by 9 மைனஸ் 1 by n1 ஸ்கொயர். ஓகே, n வந்து எங்கிருந்து வராரோ அது. ஸோ pastenக்கு நம்ம பண்ணியாச்சு. ஓகே, ஸோ pastenக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம, we have to do for bracket series. okay, so bracketக்கு 1 by lambda will be equal to r into 1 by your 16 by 1 by n1 square. okay, so finally we can do for fund series. okay, ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா that is also 1 by lambda equal to r into 1 by 25 minus 1 by n1 square. அவ்வளோதான். ஸோ கேல்குலேஷன் அப்போ லேம்டா கேட்டாங்கன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிற மாதிரி வரும். அப்போ ஹியர் யூல் பி ஹேவிங் 1 by r. ஸோ 1 by r உடைய வேல்யூ வந்து 911 ஆம்ஸ்ட்ராங். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ப்ராப்ளம் அப்போ இட் வில் பி ஈஸி டு சால்வ் தட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த டேப்லெட் காலம்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சீரியஸ்க்கும் மேக்ஸிமம் வேவ்லென்த் என்ன, மினிமம் வேவ்லென்த் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு சீரியஸ்க்கு மேக்ஸிமம் வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லைமன் சீரீஸோடைய மேக்ஸிமம் வேவ்லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், உங்கள் வேவ்லென்த் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா யுவர் எனர்ஜி ஷுட் பி வாட், மினிமம். கரெக்டுங்களா? ஏன்னா E which is equal to hc by lambda ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ E மினிமமாக இருக்குன்னா என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் லைமனில் லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வராருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு. அதுவே பக்கத்தில் இருக்க ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வராரு. இதில் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் E2லேருந்து E1க்கு வந்தால் தான் யுவர் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வில் பி வெரி 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 லெஸ். அப்போ E மினிமம். அப்போ அதோடைய கரஸ்பாண்டிங், ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஓகே நான் ஒன்று செஞ்சு அது ஒன்று போயிடுச்சு. ஓகே, ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் வேவ்லென்த் தான் லாம்டா மேக்ஸிமம். அப்போ எப்போவுமே ஸோ பால்மர் சீரீஸ்க்கு எவ்வளோ லாம்டா மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டால் E ஷுட் பி மினிமம். அப்போது டிரான்சிஷன் பக்கத்தில் இருக்க ஆர்பிட்லேருந்து வரணும். அப்போ பால்மர் சீரீஸ்னால் ஆர்பிட் 2ல் கடைசியாக வந்து சேரணும் எலக்ட்ரான். அப்போது தேர்ட்லேருந்து செகண்டுக்கு வந்தால் லாம்டா வில் பி மேக்ஸிமம். பாஸ்டன் சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4th-லேருந்து 3rd-க்கு வரணும். பிராக்கெட் சீரீஸில் 5th-லேருந்து 4th-க்கு வரும். ஸோ பக்கத்தில் இருக்க ஆர்பிட்லேருந்து வந்துச்சுன்னா யுவர் லாம்டா வில் பி மேக்ஸிமம். ஓகே, அதனால தான் இந்த டேப்லெட் காலமில் லாம்டா மேக்ஸிமம் பாருங்கள், வந்து சேர போகிற ஆர்பிட் 1 அப்படின்னா எங்கேருந்து வரணும், n+1. தேர்ட் ஆர்பிட்னா ஃபோர்த் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட்னா ஃபிஃப்த் ஆர்பிட். ஓகே, இப்போ மினிமம் வேவ்லென்த்னா ஸோ அதே கதை தான். வேவ்லென்த் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். லாம்டா மினிமமாக இருக்கணும் அப்படின்னா யுவர் எனர்ஜி ஷுட் பி மேக்ஸிமம். எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணும்னா எவ்வளோ தூரமாக இருக்க ஆர்பிட்லேருந்து வர முடியுமோ அவ்வளோ தூரத்துலேருந்து எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். அப்போது இவர் எங்கேருந்து வரப்போகிறாரு அப்படின்றத என்ன பண்ணலான்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது லைமன் சீரீஸில் லாம்டா மினிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட்லேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரணும். பால்பர்னா இன்ஃபினிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட். ஓகே, பாஸ்டர்னா இன்ஃபினிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட். லைக் தட் இட் ஃபாலோஸ். அதனால தான் இந்த டேப்லெட் காலமில் பார்த்தீங்கன்னா ஹியர் யூ ஹேவ் n2 is infinity, n1 is n. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த ஃபார்முலாஸ் என்றால் தேவையில்லை. ஓகே, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், we know 1 by lambda which is equal to r into 1 by your n2 square minus 1 by n1 square. ஓகே, ஸோ இந்த n2 வந்து எந்த ஆர்பிட்டுக்கு அவர் வந்து சேர்றாரு. ஓகே, இங்கே n2 n1 மேபி கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். நான் இங்கே எழுதுறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாம் n2 வந்து வேர் தி எலக்ட்ரான் இஸ் கம்மிங் ஃபைனலி. ஓகே, லைமன் சீரீஸ்னால் திஸ் வில் பிகம் 1. ஓகே, பால்மர் அப்படின்னா திஸ் வில் பிகம் 2. ஓகே, அந்த அடுத்து வரதுனா இட் வில் பி லைக் திஸ். இந்த n1 வந்து எங்கே இருந்து அவர் வராரு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஹியர், டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் அண்ட் ஆல். ஓகே, n1 n2லாம் வச்சு ஒன்றும் பாதர் பண்ணிக்காது. நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் யூ டைரக்ட்லி அப்ளை இன் திஸ் ஃபார்முலா. திஸ் ஃபார்முலா ஆல்சோ நாட் நீடட், எதுவுமே வேண்டாம். டைரெக்டாக யூ அப்ளை இன் திஸ் யூ வில் கெட். ஓகே, இதை தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைமன் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வரப்போகிற ஆர்பிட் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு கம் டு
என் ஃபஸ்ட் ஆர்பிட். ஓகே, மீதி எல்லாமே செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரலாம், தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரலாம், லைக் தட் இட் கோஸ் ஆன். கரெக்டுங்களா? அப்போது இதுலேருந்து வர வேவ்லென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அல்ட்ரா வயலட் ரீஜனில் இருக்கும். சேம் லைக் திஸ் பால்மரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விசிபிள் ரீஜனில் இருக்கும். ஓகே, நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ மேபி அது வந்து 700 to 400 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ மீதி இருக்க பேஷனு ப்ராக்கெட்டு பீஃபண்டு இவர் எல்லாமே இன்ஃப்ராரெட் ரீஜன். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். போர்டு எக்ஸாம்லேயும் தே வில் ஆஸ்க் திஸ் அண்ட் யுவர் நீட் அண்ட் ஜெஇ எக்ஸாம்லேயும் தே வில் ஆஸ்க் திஸ். ஓகே, இந்த ரீஜன் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சாப்டரில் டீட்டெயிலாக படிச்சிருப்போம். ஓகே, ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கும் ஓகே எவ்வளோ வேவ் லென்த் எவ்வளோ, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ, அந்த ரேஞ்ச் எவ்வளோ, ஈவன் ஃபார் ரேடியோ வேவ்ஸ் கூட படிச்சிருப்போம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா there is an doubly ionized lithium atom is hydrogen like with atomic number 3. அப்போது ஜெட்டோடைய வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to find the wavelength of the radiation required to excite the electron from the first to the third orbit. அப்போது நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு நம்ம எக்ஸைட் ஆகிறதுக்கு, இங்கேருந்து இங்கே எக்ஸைட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரியும், வெளியிருந்து ஒரு எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரானை ஹிட் பண்ணுச்சுன்னா ஓகே அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிவிட்டு இட் வில் கோ டு தி ஹையர் எனர்ஜி ஸ்டேட். கரெக்டுங்களா? அப்போது நம்ம அந்த ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் வாட் யுவர் டெல் இ இஸ் நத்திங் பட் யுவர் டிஃப்ரென்ஸ் இன் தி எனர்ஜி லெவல் ஹியர். ஓகே, இப்போ இங்கே இருக்க எனர்ஜி லெவல் E2ன்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்க எனர்ஜி லெவல் E1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் E2 மைனஸ் E1. கரெக்டாக நீங்கள் 1 2 3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி E1ஆக இருக்கும், செகண்ட் E2ஆக இருக்கும், தேர்ட் E3ஆக இருக்கும். நீங்கள் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா we will have your E3 மைனஸ் E1. ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, நான் ஃபைனல் இனிஷியல் அதை 1 2ன்னு எடுத்திருக்கேன். இல்லை E1 E2 E3ன்னு ஆர்டராக எடுக்கிறீங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ வில் கெட். அப்போ நம்ம இந்த ஆர்டர்லேயே போகலாம். ஓகே, அப்போ தேர்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி என்ன, we know the ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? மைனஸ் 13.6 Z ஸ்கொயர் பை N ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போது 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது லித்தியம், ஸோ மைனஸ் 13.6, ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் யூ வில் கெட் 9 ஹோல் டிவைடட் பை எந்த ஆர்பிட்டு, ஃபஸ்ட் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு போகிறாரு. அப்போ நான் தேர்ட் ஆர்பிட் இங்கே அப்ளை பண்ணுறேன். இஃப் யூ அப்ளை தேர்ட் ஆர்பிட் யூ வில் கெட் 3 ஸ்கொயர் 9. அப்போது யூ வில் கெட் வாட், மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இதே மாதிரி இஃப் யூ அப்ளை ஃபார் E1 என்ன கிடைக்கும், மைனஸ் 13.6 Z ஸ்கொயர் அகெயின் 9 whole divided by 1 square. அப்போது minus 13.6 into 9 simply. Okay, so minus 13.6 into 9. Okay, அப்போ நமக்கு டெல்லி என்ன வரும், here if you apply E3 என்னது minus 13.6 minus of here you have minus 13.6 into 9. அப்போது இங்கிட்டு minus 13.6 நீங்கள் காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா we will get what, we will get 1 minus 9. Okay, so this is minus 13.6 into 8. அப்போது here you will get what, actually minus 8. Okay, I missed it. So minus 8. அப்போது minus into minus plus ஆகிடும். If you do it you will get 108.8 electron volt. அப்போது இதுதான் energy which is required to excite the electron from the first orbit to the third orbit. Okay, so இதில் இன்னொரு question இருக்குது. So how many spectral lines are observed in the emission spectrum for the above excited system? அப்போது emission spectrum எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. they are asking number of lines. ஓகே, அப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஆர்பிட்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் ஆர்பிட். ஓகே, இவர் தேர்ட் ஆர்பிட். அப்போது தேர்ட் ஆர்பிட்லேருந்து இவர், அதாவது ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு வந்தால் எஸ் நம்ம ஒரு எமிஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை பார்க்க முடியும். அப்போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, தேர்ட் ஆர்பிட்லேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு வரலாம், இந்த ஒரு டிரான்சிஷன், இதனால் ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் வரலாம். இல்லை தேர்ட் ஆர்பிட்லேருந்து செகண்டுக்கு வரலாம், அப்புறம் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரலாம். அப்போ டோட்டலாக 3 பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 3. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன் என்னுடைய நோட்ஸில். என்ன ஃபார்முலா, யுவர் NE இஸ் நத்திங் பட் N2 minus N1 plus 1 okay into N2 minus N1 by your 2.
ஓகே இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸைட்டேஷன் ஓகே 3ல இருந்து டிரான்சிஷன் 1க்கு வராரு கரெக்டுங்களா. அப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் உங்கள் N2 உடைய வேல்யூ இந்த ஃபார்முலாவில் இருக்க N2 உடைய வேல்யூ இஸ் நத்திங் பட் யுவர் 3 ஓகே. N1 இங்கே இருக்க N1 இஸ் நத்திங் பட் யுவர் ஃபஸ்ட்டு. அப்போது இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 3 minus 1 plus 1 into your 3 minus 1 by 2. அப்போது this will get cancelled. You will get what? You will get 3 into 2 by 2. So you will get 3. So இந்த ஃபார்முலா வச்சு பண்ணாலும் ஓகே, இல்லை லாஜிக்கை அப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே, you will get the right answer. ஓகே இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா electrons in a hydrogen like atom where Z is equal to 3. ஓகே ஹைட்ரஜன் மாதிரியான இருக்க ஒரு ஆட்டம் Z உடைய வேல்யூ 3. It makes transition from 5th to 4th orbit and from 4th to 3rd orbit. அப்போது டிரான்சிஷன் எப்படி நடக்கிறாரு, 5th fourth orbit நடக்கிறாரு, அடுத்து 4th 3rd orbitக்கு நடக்கிறாரு. ஓகே ரெண்டு டிரான்சிஷன் நடக்குது. இப்போ கேள்வி என்ன, the resulting radiation is incident normally on a metal plate and the photoelectrons are ejected. அப்போது இந்த 5th to 4th டிரான்சிஷன் நடக்கும்ல, அப்போ வெளியே ஒரு எனர்ஜி வரும், ஹையர் டு லோயருக்கு டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த எனர்ஜி ஒரு ஃபோட்டோ மெட்டலுக்கு மேலே பட்டால் இட் எஜெக்ட்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தி ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃபார் தி ஃபோட்டோ எலக்ட்ரான் எஜெக்டட் பை தி ஷார்ட்டர் வேவ்லென்த் இஸ் 3.95 volt. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃபார் யுவர் ஷார்ட்டர் வேவ்லென்த், இதில் எந்த டிரான்சிஷனுக்கு ஷார்ட்டர் வேவ்லென்த் வரும்னு நமக்கு தெரியாது. ஓகே அந்த ஷார்ட்டர் வேவ்லென்த்துடைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் தான் இது. ஓகே திஸ் இஸ் ஃபார் ஷார்ட்டர் வேவ்லென்த். ஓகே வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ calculate the work function of the metal and then stopping potential of the longer wavelength. அப்போ நம்ம VO2வை யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃபார் லாங்கர் வேவ்லென்த்னு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே அட் தி சேம் டைம் வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் யுவர் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே இதையும் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு டேட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணலாம். ஓகே அப்போது எது ஷார்ட்டர் வேவ்லென்த்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே எது ஷார்ட்டர் வேவ்லென்த்னு அண்ட் தென் வி கேன் அப்ளை திஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அண்ட் தென் வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே அப்போ ரெண்டுத்தில் எதுக்கு உங்களுடைய வேவ்லென்த் கம்மியாக இருக்கும்னு பார்க்கணும். ஓகே ஸோ வி ஹாவ் டு டேக் தட் ட்ரான்சிஷன். ஓகே ஸோ இங்கே பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் குட்டியாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ எனர்ஜி வில் பி கிரியேட்டட். ஸோ எனர்ஜி 4 to 3க்கு டிரான்சிஷன் நடந்தால் இல்லை 5 to 4க்கு டிரான்சிஷன் நடந்தால் யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே இதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று இஃப் யூ ரிமெம்பர் வாட் இஸ் தி எனர்ஜி ஃபார்முலா, ஓகே தென் இட் இஸ் ஸோ சிம்பிள். ஓகே ஸோ எனர்ஜி ஃபார்முலா நம்ம E1 என்ன, E2 என்ன, E3 என்ன, E4 என்ன, E5 என்ன, அது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேவ்லென்த் தான் கண்டுபிடிக்கணும். நான் வேவ்லென்த் மெத்தடுக்கு போகிறேன். இஃப் யூ நோ தி எனர்ஜி வேல்யூஸ் ஃபார் ஆல் தி ஆர்பிட்ஸ் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே வேவ்லென்த் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஓகே ஸோ வேவ்லென்த் ஃபார்முலா என்ன, ஸோ ஐ நோ யுவர் 1 by lambda வில் பி ஈக்குவல் டு யுவர் RZ ஸ்கொயர் யுவர் 1 by n1 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 ஸ்கொயர். ஓகே ஸோ இங்கே n1 என்ன n2 என்னன்னு கிளாரிட்டியோடு இருக்கும். ஓகே n1 எந்த ஆர்பிட்டுக்கு சேர்றாரு, n2 எங்கேருந்து வராரு எலக்ட்ரான், இங்கே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 4க்கு சேர்றாரு. அப்போது ஹியர் யுவர் n1 இஸ் நத்திங் பட் 4. ஓகே அப்போது இங்கே நம்ம அப்ளை பண்ணால் வி வில் கெட் 1 by lambda which is equal to யுவர் ஆரை நம்ம இன்னும் பண்ண வேணாம். ஓகே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ z ஸ்கொயர் இஃப் யூ டூ 3 square you will get 9. So 9R here 1 by n1 what I told 4 about 1 by 16 minus 1 by 25. So here if you do 1 by lambda will be equal to your 9R and then here what we will have, so LCM எடுத்து cross multiply பண்ணீங்கன்னா we will be having 9 by 400. So இதை reciprocal பண்ணீங்கன்னா we will have 1 by your 9R. Okay 1 by 9R into 9 by 400. Okay we will get this. அப்போது this is nothing but நமக்கு 1 by R ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 911 Armstrong. கரெக்டுங்களா? இங்கே மாற்றி எழுதிட்டேன். if you are taking reciprocal here you should get 400. okay this is not correct. so 400 by 9 அப்போது இங்கே என்ன வரும், இது is 400 by 9 into 9 is 81.
Okay, so if we solve this, your lambda will comes out to be 4500 Armstrong, which is nothing but 450 nanometer. Okay, அப்போ இதே மாதிரி இந்த டிரான்சிஷனுக்கு lambda கண்டுபிடிக்கலாம். What you will get 1 by lambda which is equal to இதே 9r தான் அங்கேயே வருவார், 9r. இங்கே 4லேருந்து 3க்கு வராரு. அப்போ என்ன வரும்? 1 by 9 minus 1 by 16. அப்போ if you apply this, what we will get? So 1 by lambda which is equal to, okay, which is equal to 9r. Here you will get 7 by 144. அப்போ here your lambda will be equal to what? இங்கே 1 by r வந்துரும். Okay, 9 7s are 63. Okay, அப்போ what I will get? 1 by r multiplied by 144 by 63. அப்போ here your lambda will be equal to what? 911 Armstrong multiplied by 2.285. So this lambda is nothing but 2081 Armstrong. அப்போ யாருக்கு வேவ் லென்த் கம்மி? இவருக்கு தான் வேவ் லென்த் கம்மி. அப்போது இவருடைய கரஸ்பாண்டிங் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் தான் இது. அப்போ இதை வச்சு ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிஃபிக் என்னது? யுவர் ஹெச் நியூ வில் பி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன், okay, work function plus your stopping potential EV naught. அப்போது here what I can say, hc by lambda, okay, which will be equal to work function plus stopping potential எவ்வளோ? 3.95. அப்போ here 3.95 EV. okay, அப்போ இதுதான் அந்த கைனடிக் எனர்ஜி. அப்போது ஹெச்சியோடைய வேல்யூவை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் we will get the answer. okay, அப்போ இங்கே ஹெச்சியோடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? we know it is 1240 EV nanometer whole divided by lambda work function plus 3.95 EV. அப்போ here என்ன பண்ணலாம்? here anything I missed? lambda உடைய வேல்யூ நமக்கு தெரியும். okay, we can apply that. so lambda உடைய வேல்யூ என்னது? 2081 Armstrong. it is nothing but approximately 208 nanometer. அப்போ இங்கே lambdaக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? 208 nanometer போட்டுக்கலாம். okay, so here we can write 208 nanometer. அப்போ என்ன நடக்கும்? இந்த நானோமீட்டர் கட்டு. அப்போது இதை டிவைட் பண்ணால் we will get what? so we will get, okay, இதை ஷூட் பண்ணியிருக்கேன். we will get 5.96 minus 3.95 electron volt. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will get 2.01 electron volt. this is approximately 2 electron volt. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டால், it is nothing but 2 electron volt. ஓகே, இப்போ நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? calculate the work function for your longer wavelength. இதே ஃபார்முலா தான், அப்படியே ரீடூ பண்ணிடலாம். so what is that? your hc by your lambda 2 will be equal to work function plus EV. okay, so EV not 2 னு வச்சுக்கலாம். இந்த EV not 2 தான் வேணும். 5 ஓட வேல்யூ இங்கே ஆல்ரெடி தெரியும். அப்போ hc ஓட வேல்யூ என்னது? 1240 EV nanometer whole divided by lambda 2 என்ன கிடச்சிது? okay, here, okay, this is what your longer wavelength. so 450 nanometer, கரெக்டுங்களா? அப்போ டைரெக்டாக we can apply 450. so it is 450 nanometer which is equal to 2 electron volt plus EVO2. அப்போ நானோமீட்டர் கட்டு 0 கட்டு. if you divide this we will get 2.75. அப்போ 2.75 electron volt. இதை லெஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா minus 2 electron volt which is equal to EVO2. அப்போ here your EVO2 will be equal to what? இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா we will get 0.7 electron volt. so electron will get cancelled. okay, charge of the electron. VO2 is nothing but 0.7. oh, I missed one thing, 0.75. so 0.75 voltage. This is the stopping potential if that longer wavelength is incidenting on that material. okay, right. okay, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, so in an experiment on the photoelectric effect, singly ionized helium is excited electronically to different energy levels. okay, so ஒரு ஹீலியம் ஆட்டம் இருக்காராம். okay, He24 இருக்காராம். இவரை டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? the emitted, okay, the light emitted by the ionized helium is incident on a photoelectric plate. அப்போது இங்கே இதிலிருந்து வர
ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிளேட்டில் ஹிட் ஆகுதான். அப்போ ஹிட் ஆகிட்டா என்ன நடக்கும்? டெஃபினெட்லி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அப்போ என்ன சொல்கிறாங்க? when the helium is excited to the fourth energy level, then the observed stopping potential is found to be 5 times the stopping potential measured when the photoelectrons are produced by hydrogen atom. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ ஹீலியம்லேருந்து வர இந்த லைட் ரேஸ் இங்கே ஹிட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக போகிறாரு. அப்போது இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கும்ல, அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இதை ஆப்ஜெக்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஆப்ஜெக்ட் 2ன்னு எடுத்துக்கிறேன் ஹைட்ரஜனை. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் 5 times தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மெஷர்ட் when it is produced by the light which is coming out from an hydrogen atom when it excites to the third energy level. அப்போது இங்கே ஹைட்ரஜன்லேருந்து வர எனர்ஜி லெவல் ஹிட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலை விட இங்கே 5 மடங்கு இருக்குது. ஓகே, அதாவது V1 இஸ் நத்திங் பட் 5 times யுவர் V2. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஹீலியமில் ட்ரான்சிஷன் எங்கே நடக்குது? இன் யுவர் ஹீலியம் இட் இஸ் எக்ஸைட்டட் டு தி 4th level. ஓகே, அப்போது 4thலேருந்து பேலன்ஸ் ஃபஸ்ட்டு லெவலுக்கு வந்துச்சுன்னா இட் வில் எமிட் 1 ரேடியேஷன். ஓகே, 1 எனர்ஜி. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் எக்ஸைட்டட் டு தி 3rd எனர்ஜி லெவல். அப்போ இங்கே ட்ரான்சிஷன் எங்கேருந்து எங்கே நடக்க போகுது? 3 to 1க்கு நடக்க போகுது. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு. ஓகே, அப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா வி ஷுட் கெட். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஹீலியத்துக்கு எழுதணும் அப்படின்னா என்ன நடக்குது? வெளியே வர எனர்ஜி, திஸ் வெளியே வர எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் RC into Z². கரெக்டுங்களா? இந்த Z² ஹீலியத்துக்கு 2Z உடைய வேல்யூ. அப்போ டேரெக்டாக 4 எழுதிக்கிறேன். ஸோ இங்கே ட்ரான்சிஷன் எங்கேருந்து வருது? 4 to 1. அப்போ 1/1² minus 1/16. கரெக்ட்? ஸோ இதுதான் ஹீலியத்துலேருந்து வெளியே வர எனர்ஜி. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வெளியே வர எனர்ஜி என்னது? ஹைட்ரஜனில் 3 to 1 ட்ரான்சிஷன் நடக்குது. அப்போ அங்கே எனர்ஜி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் வாட்? இங்கே Z உடைய வேல்யூ Z² is 1. அப்போ தேர் யூ வில் கெட் RC here 1 minus இங்கே 3rd orbit. அப்போ 1/9. கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் வி வில் கெட். அப்போ இந்த எனர்ஜி தான் உங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை இனிஷியேட் பண்ண போகிறாரு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? யுவர் H nu, ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் EV0. கரெக்டுங்களா? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இங்கே இருக்க ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஹீலியத்துக்கு 1ன்னு பேர் வச்சுருக்கோம். கரெக்டாக? அப்போ EV1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே வரைஞ்சிங்க அப்படின்னா எழுதுனீங்க அப்படின்னா here E which is equal to H nu, that is nothing but same work function, ஏன்னா ஒரே மெட்டல். பட் here you will get EV2. இங்கே வேணுன்னா இங்கே E1 போட்டுக்குங்க, இங்கே E2 போட்டுக்குங்க, இங்கே E1 போட்டுக்கலாம், இங்கே E2 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனில் வேல்யூஸை அப்ளை பண்ணலாம், 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். we will get what is V1 V2 இல்லை what is work function கிடைக்கலாம். கொஷினில் என்ன கண்டுபிடிக்கணும்? அதுவே மறந்து போச்சு பாருங்கள். ஃபைண்ட் தி ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது இதை முதல்ல அப்ளை பண்ணலாம். we can apply this here. what we will get? இங்கே E1க்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா 4RCH. oh here I missed H. okay, it should be RCH. இங்கே H மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். RCH it is. okay, so இங்கே E1 will be equal to 4RCH into இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16 minus 1. okay, so we will get 15/16. கரெக்டுங்களா? ஸோ ஹியர் ஐ வில் கெட் 15/16. திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் EV1 இருக்குது. இங்கே என்ன பண்ணிடலாம்? நம்ம V1-ஐ 5V2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹியர் ஐ வில் கெட் வாட்? E into 5V2. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இங்கேயும் யுவர் HRC, ஓகே, இன்டூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் வாட்? 8/9. கரெக்டுங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் EV2. இதை மாற்ற வேணாம், V2ல தான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஹியர் இதை நம்ம கட் பண்ணிக்கலாமா? ஸோ ஹியர் இஃப் யூ கட் இட் யூ வில் கெட் வாட்? 4. ஓகே, அண்ட் தென் வாட் வி வில் கெட்? ஹியர் வி வில் கெட் this equation we will get. So RCH into your 15/4 which is equal to 5 plus 5V2E. அப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்? it is nothing but RCH 8/9 which is equal to 5 plus EV2. இப்போ 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி we have to find 5. அப்போது ஏதாவது ஒரு டேர்மை எலிமினேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த EV2 எலிமினேட் பண்ணோன்னா we can multiply with
5 in this equation. 5 elementally என்ன வரும் எனக்கு? If you do that here you will get 5 8s are 40. அப்போ RCH, so 40 by 9 which is equal to your 5 work function plus 5 EV2. அப்போ இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 2ல வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இஃப் யூ சப்ராக்டட், ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு சப்ராக்ட் திஸ் வித் திஸ். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? யுவர் RCH இங்கே எழுதுனீங்கன்னா 15 by 4 minus யுவர் 40 by 9. கரெக்ட். ஸோ இங்கே 5 minus 5 pi. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? minus 4 5. அப்போ 5VE here 5EV2. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு 5 தான் நமக்கு வேணும். கரெக்டுங்களா? ஸோ ஹியர் இஃப் யூ நீட் 5 which is equal to what? RCH by minus 4 and into இங்கே 15 by 4 minus 40 by 9. இங்கே LCM எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 135 minus 160 whole divided by 36. அப்போது here if you do this, what we will get? RCH உடைய வேல்யூ வந்து 13.6 electron volt whole divided by minus 4. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா you will get minus 25 by 36. அப்போது if you solve all this, okay, we will get 2.36 electron volt. இதுதான் அந்த மெட்டலுடைய work function. Okay, so this is how we have to solve this problem.